ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். சிஓஏ எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ஆனால் நிறையா பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிளாங்காக வருது, ஜஸ்ட் ஒயிட் பேஜாக வருது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டாட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் appeared and passed the qualifying typewriting exam junior senior in February 2025 are not eligible for the COA exam. சரிங்களா? அதாவது இந்த 2025 பிப்ரவரியில் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து ஜூனியர் சீனியர் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்படி இருக்கவங்க இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்து வராது. ஓகேங்களா? அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லைக்வைஸ் தோஸ் ஹூ ஹாவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் இன் மே 2025 ஆர் ஆல்சோ நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதாவது 2025 மே மாதம் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கும் ஹால் டிக்கெட் வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஓகே, இஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது ரெண்டும் இல்லாமல், இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்க, இது நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஜஸ்ட் பிளாங்காக வந்திருக்கு அப்படின்னா, ஓகே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஓகேங்களா? இஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ப்ளீஸ் சென்ட் தி சேம் டு, நம்மளுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, tn.coa@gmail.com. சரிங்களா? உங்களுக்கு என்ன இஷ்யூன்னு பாருங்கள். இது ரெண்டும் இல்லை. ஓகேங்களா? இது ரெண்டு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அங்கே உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த என்ன இஷ்யூன்னு பார்த்துக்கோங்க. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணுறப்போ, அதாவது இன்ஸ்டியூட் சைட்லேருந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா அப்ரூவல் நம்பரும் டெம்பரவரி ஐடியும் அனுப்பணும். சரிங்களா? இந்த மெயில் ஐடிக்கு. ஒருவேளை ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறப்போ ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், சரிங்களா, அதை வந்துட்டு நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஓகே, உங்களுக்கு எதனால் இப்படி பிளாங்காக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அங்கே என்ன டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆகிருக்கோ அதையும் சேர்த்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், சரிங்களா, இது ரெண்டையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு, ஓகேங்களா, tn.mail id இருக்கு இல்லையா, coa@gmail.com, அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, டு நாட் சென்ட் தி சேம் மெயில் மோர் தென் ஒன்ஸ். சரிங்களா? ஒரு தடவை நீங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதோட நீங்கள் வந்து நிறுத்திடுங்க. ஓகேங்களா? எகெயின் மெயில் வந்துட்டு சென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களே மாதிரி நிறையா பேர் மெயில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எகெயின் நீங்கள் மெயில் அனுப்ப வேண்டாம். ஒரே ஒரு தடவை மட்டும் மெயில் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. நம்மளுக்கு இன்னும் 1 day தான் இருக்குது. ஓகேங்களா?